ஏய், உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரே ஒரு டிராப் செமன்ல 60 டிராப் பிளட் இருக்குமா. சின்ன வயசுல அதிகமா மாஸ்டர்பேட் பண்ணோம்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தையே பிறக்காதான். 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்ப. இந்த மாதிரி நிறைய உருட்டை நீங்க ஸ்கூல் படிக்கும் போது கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆனா சின்ன வயசுல மாஸ்டர்பேட் பண்றதுனால பெருசானதுக்கு அப்புறம் நிஜமாலே இந்த மாதிரி பிரச்சனை வருமானு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். மாஸ்டர்பேஷன் அதாவது சுய இன்பம் அப்படின்னா கைப்பழக்கம் அப்படிங்கிறது அப்சல்யூட்லி நார்மல். இது நார்மல் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. காரணம், சின்ன வயசுல அவங்க நம்பின வதந்திகள், தவறான இன்ஃபர்மேஷன். இதை பத்தின ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் இல்லாததுனாலேயே நிறைய பேருக்கு அடல்ட்ஹுட்ல தாட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதி வரும். இது பேசிக்கா ஒரு பதட்ட வியாதி. சின்ன வயசுல மாஸ்டர்பேட் பண்ணதுனால பிற்காலத்துல அஃபெக்ட் பண்ணுமோ அப்படின்ற தப்பான கருத்துக்களால அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாஸ்டர்பேட்டரி கில்ட். அது பொதுவா உடல் ஒரு வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி, இது அவங்க சின்ன வயசுல பண்ண மாஸ்டர்பேஷன்னால வர இம்பார்ட்டன்ஸ்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய ஆண்களுக்கு தூங்கிட்டு இருக்கும் போதே வெடிக்காலையில எனக்கு விந்து வெளியே வந்துருது, லீக் ஆயிடுது அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கும். அது விந்தோ இல்ல செமனோ கிடையாது. அதிகாலையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய எரெக்ஷன்னால வெளிவரக்கூடிய ப்ரீசெமினல் ஃப்ளூயிட் தான் அது. இத நிறைய பேரு பின்னாடி மாஸ்டர்பேட் பண்ணதுனால எனக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதிகாலையில உங்களுக்கு விரைப்பு தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன், அதாவது விரைப்பு தன்மையில இருக்கக்கூடிய கோளாறோ ஆண்மை குறைவு அப்படிங்கிறதோ இல்லைன்னு தான் அர்த்தம். அதையும் மீறி உங்களுக்கு டவுட் இருக்குனாக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய யூராலஜிஸ்ட் இல்லைனாக்கா யூரோ சர்ஜனை போய் பார்த்து ஃபினைல் டாப்லர் பண்ணி உங்களுக்கு உண்மையிலே குறைபாடு இருக்கான்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், அதாவது விந்து ரொம்ப சீக்கிரமா வெளியே வந்துடுறது அப்படிங்கிறதும் ஆரம்ப காலத்துல நார்மலான ஒரு விஷயம் தான். நீங்க உடலுறவு வச்சுக்க உங்களுடைய விந்து வெளியேறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பெட்டராகும், நேரம் அப்படிங்கிறதும் கூட ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு தாட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதட்ட வியாதி ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னா உங்களோட சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு முதல்ல ஒரு கவுன்சிலிங் செஷன் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா தவிர்த்துக்க கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, இல்ல நீங்க உடலுறவு வச்சுக்கிறதுல ரொம்ப அதிகமான தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கான மெடிசன்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. வாழ்க்கை பூரா அந்த மாத்திரை சாப்பிடணுங்கிற அவசியம் கண்டிப்பா இருக்காது. ஷார்ட் டியூரேஷன்லயே ஆன்டி டிப்ரெஷன்ஸ் உபயோகப்படுத்தி உங்களுடைய பதட்ட நிலையையும் மன அழுத்த நிலையையும் கண்டிப்பா நீங்க சரி பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, தாட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் வர்றது கிடையாது, பெண்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவா தாட் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடலுறவு வச்சுக்கிறதுல ஆர்வம் அப்படின்றது கண்டிப்பா கம்மியாயிடும். அதுல அதிக பதட்டம் அப்படின்றதும் அதிகமா இருக்கும். இதை தவிர சோர்வு, மன அழுத்தம், பதட்டம் அப்படிங்கிற மூணுமே 2 பேருக்கும் காமனான ஒரு விஷயம் தான். ப்ராப்பரான செக்ஸ் எஜுகேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய வியாதிகள்ட்ட இருந்து நம்மளையே நம்ம காப்பாத்திக்கலாம். நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக்கவாசகம், உங்கள் மனநல மருத்துவர். சரியான விஷயங்களை சரியான நபர்கள் கிட்ட இருந்து கத்துக்கோங்க. இதை பத்தி சரியா தெரியாத உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்தோ இல்ல இன்டர்நெட் கிட்ட இருந்தோ போய் கத்துக்கணும்னு நினைக்காதீங்க. ஹாவ் அ குட் டே.